இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த அன்பு போதகர் அவர்களுக்காக, குடும்பத்திற்காக, உங்கள் யாவருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? என்ன சொல்றாங்க? ஆமாங்க, ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவியில ஆராதிக்கிறதெல்லாம் சந்தோஷம். எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பல நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில சோர்வு வரும் பொழுது, பலவீனம் வரும் பொழுது, நெகட்டிவான தாட்ஸ் வரும் பொழுது, நெகட்டிவான வார்த்தைகள் வரும் பொழுது, இது முடியாதுன்னு மனுஷன் சொல்லும் பொழுது நான் தனி அறையை அடைத்துக் கொண்டு தேவனை ஆவியில துதிக்கும் பொழுது, ஆவியில் ஆராதிக்கும் பொழுது காரியம் எல்லாம் மாறுதலாகி முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆராதனையுடைய பிரச்சனையை அடக்கி வைக்க முடியாது. அல்லேலூயா. எந்த இடத்துல ஆராதனை உயர்கிறதோ, எங்க தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருகிறதோ, அங்க பெரிய வித்தியாசம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35வது வசனம். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். என்னுடைய மெசேஜோட தலைப்பு கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் பவுல் அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறார், வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று சொல்லி இயேசு சொன்ன வார்த்தையை நினைக்கவும். அநேக நேரத்தில் நாம் வாங்குவதற்கு மிகவும் துரிதமுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் கொடுப்பதற்கு நம்முடைய இருதயம் என்ன யோசிக்கிறது? கொடுக்கிற காரியங்களை குறித்து ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? ஆண்டவர் நம்ம கொடுக்கிற காரியங்களை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அது 38வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அநேக நேரத்தில் நாம் எதிர்பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். ஏதாவது ஒரு இடத்திலிருந்து நன்மை வந்து விடாதா? உயர்தரத்தில் இருக்கிற மக்கள் நமக்கு கொடுத்து உதவி விட மாட்டார்களா? நமக்கு உதவி செய்து நம்மை சப்போர்ட் பண்ணி உயர்த்தி விட மாட்டார்களா என்று சொல்லி அநேக நேரத்தில் நாம் எதிர்பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் நாம் எப்படி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம்? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் என்ன பண்றாரு? பிரியமாயிருக்கிறார். பிரியமாயிருக்கிறார். பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய ரெஃபரன்ஸ் நான் உங்கள்ட்ட சொல்லணும். ஆனா நேரம் சுருக்கம் கொண்டு சில காரியங்களை நான் உங்களுக்கு ஆழமாய் காண்பிப்பதற்கும் சில காரியங்களை விளக்கமாய் சொல்வதற்கும் ஆவியானவனுக்கு உதவி செய்வாராக. எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் எந்த வார்த்தைகள் எழுதி வைத்திருந்தாலும் என் தேவன் நிறைவேற்றாத எந்த காரியங்களையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் தேவன் எதை நிறைவேற்றினாரோ, என் தேவன் எதை அபியாசப்படுத்தினாரோ, என் தேவன் எந்த காரியங்களை இந்த பூமியில நிறைவேற்றினாரோ அந்த காரியங்களில் நமக்கு சட்ட புத்தகத்திலே எழுதி நம்மை அபியாசப்படுத்துவதற்கு அநேக வார்த்தைகளை ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு கொடுத்தாருங்க. நீங்க கொடுங்கள் சொல்வதற்கு முன்பதாக என்ன பண்ணாரு? இயேசு கொடுத்தார். இயேசு என்ன கொடுத்தார் அப்படிங்கிற காரியங்களை நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்த்து, நான் என்ன கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்கிற காரியங்களை பார்த்து தான் நம்ம ஜெபிக்க போறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்குது? அல்லேலூயா. நீங்க பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க கொடுக்கிறது எதை தூக்கி போடுறது மாதிரி நினைக்காதீங்க. நீங்க கொடுக்கிறது விதைக்கிறதுக்கு அர்த்தம்.
அது ஊழியத்துக்கா இருக்கலாம், அது ஊழியக்காரனுக்கா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கிற காரியங்களா இருக்கலாம். எதுவானாலும் சரி, கொடுக்கிறது காணாமல் போகிற காரியம் அல்ல, அது விதைக்கப்படுகிற காரியம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு அது புரியாது. எனக்கு நன்மை வரல, எனக்கு ஆசீர்வாதம் வரல, எனக்கு எந்த காரியத்தில் ஒரு செழிப்பு வரலன்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா இவங்க கையை எப்படிதான் வச்சிருப்பாங்க? இப்படி காட்டுங்க. இப்படிதான் வச்சிருப்பாங்க நிறைய பேர். இப்படி இருக்கணும் கை. எப்படி இருக்கணும்? கொடுக்க பழக வேண்டும். நம் தேவன் கொடுத்தவராக இருந்தார். என்ன கொடுத்தார் ஆண்டவர்? யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, டக்கு கொஞ்சம் வாசிச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்க. எவனோ அடையும்படிக்கு தேவன் குமாரனை தந்தாருங்க. தேவன் தன்னுடைய சொந்த குமாரன், ஒரே குமாரனே எதுக்காக தந்தாரு? உங்களுக்கும் எனக்காகவும் தந்தார். இயேசு என்ன தந்தார்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, வாசிங்க. பிலிப்பியர் 2:7. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான, தன்னைத்தானே வெறுமையாக்கி. அதன் முதல் வசனம், முன்னாடி வசனத்தை வாசிங்க. 6வது வசனம். எப்படி இருந்தாரா? தேவனுடைய ரூபம். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. தேவனுக்கு சமமாய் இருப்பதை எண்ணாமல், தேவனுடைய சாயலாய் இருந்து, தேவனுடைய ரூபமாய் இருந்து, நான் தேவனை போல ஆக்ட் பண்ண விரும்பாமல், 7வது வசனம் சொல்லும் போது சொல்றாரு, அடிமையின் ரூபம் எடுத்து. இயேசு தன்னுடைய ஸ்தானத்தையே கொடுத்தாருங்க. அநேக நேரத்தில் நமக்கு ஸ்தானம் போல பயங்கர பிரச்சனை. எனக்கு அதை தரல, எனக்கு இதை தரல, என்னை இப்படி வைக்கல, என்னை அப்படி வைக்கலன்னு நினைக்கிறோம். சாதாரண உலக காரியத்திற்காக, உலக மதிப்பிற்காக, உலக மேன்மைக்காக நம்ம நினைக்கிறோம். அண்ட சராசரங்களை படைத்தவர், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், அவர் தேவனுக்கு நிகராயிருந்தும் அடிமையின் ரூபம் எடுத்து தன்னைத்தானே வெறுமையாக்கி, சுயமாய் அவர் தன்னை வெறுமையாக்கினார். அவர் யாரும் வெறுமையாக்கல. அவருடைய பவரை, அவருடைய பலத்தை யாரும் உறிந்து கொள்ளவில்லை. தனக்குத்தானே என்ன பண்ணாரு? தன்னுடைய ஸ்தானத்தையே கொடுத்தார். தன்னுடைய ஸ்தானத்தை கொடுத்தார். இயேசு 2வது என்ன கொடுத்தார்? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, போதும் வாசிக்க வேண்டாம், நிறைய எழுதிக்கோங்க, நீங்க குறிப்பு எடுத்துக்கோங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40 முதல் 45 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் குஷ்டரோகிக்கு சுகத்தை கொடுத்தார். முதலாவது அவர் தன்னுடைய என்ன கொடுத்தார்? ஸ்தானத்தையே கொடுத்தாரு. 2வது என்ன கொடுத்தாரு? சுகம் கொடுத்தார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, திமிர்வாதக்காரனை கர்த்தர் சுகம் கொடுத்தார். 2வது, முதல்ல ஸ்தானத்தை கொடுத்தார், 2வது சுகத்தை கொடுத்தார். 3வது மத்தேயு 8ஆம் அதிகாரம் அதன் 28வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அசுத்தாவியிலிருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார். கடைசியில் நீங்க சொல்லணும், நீங்க அப்படியே பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு அப்படியே நீங்க ஹாயா இருக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. நீங்க லாஸ்ட்ல நான் சொல்வேன் என்னத்தெல்லாம் கொடுத்தாருன்ட்டு. நீங்க என்ன பண்ணணும்? நீங்க காணிக்க கொடுத்து என்ன அனுப்ப முடியாது. நான் சொல்றதுக்கு என்ன கொடுத்தாரு நீங்க சொல்லிதான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களை விடுவோம் நாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு சபையில வந்து மெசேஜ் கேட்கணும்னா கஷ்டமா இருக்குது. ஏதோ சபை ஆராதனை சடங்காச்சாரத்தை போல ஆகிவிட்டது. ஏதோ வரணும், ஒரு என்ட்ரி வரலன்னா பாஸ்டர் ஏன் வரலன்னு கேட்பார் இல்லையா? ஆமேன் போடுறதுக்கு முன்னாடி கூட என்ன பண்ணிடலாம்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கல்யாண வீடு இல்லைங்க, எப்ப வேணாலும் போகலாம். 10 மணில இருந்து 3 மணி வரைக்கும் எப்ப வேணாலும் மொய்ய கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஆனா கல்யாண ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கல்யாண வீடு இல்ல. துவக்க முதல் முடிவு வரை உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் இங்க வந்துடுறாரு. 9 மணிக்கு இந்த சபையுடைய ஆராதனை தொடங்கணும். யார் இருக்கிறா?
ஆனா நம்ம அப்பதான் என்னாச்சு, கண்ணாடி முன்னாடி இருந்து மினுக்கி சீவி சிங்காரிச்சு வரங்காட்டியும் இங்க எல்லாம் அல்லேலூயாவும் போட்டு சங்கீத பகுதியும் முடிஞ்சு, அக்கா உங்களை பத்தி தான் சொல்றாருன்னு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. ஆமா, அதனாலதான் என்ன மாதிரி போதகர்களை கூப்பிடுறதே இல்லை, நான் கூப்பிடணும்னு நினைக்கிறதும் இல்லை. வந்தப்போ என்ன சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புறாரு அதை சொல்லிட்டு தான் போறது. பக்கத்துல கையை பிடிங்க. அக்கா அண்ணன்னா அண்ணன்னு சொல்லிக்கோங்க. அண்ணே, உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லைனாலும் பிரசங்கியாரு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை சொல்லிட்டு தான் போவாருண்ணே. அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாருண்ணே. உங்களுக்கெல்லாம் நீங்க அங்கிருந்து முறைச்சாலும் அவர் பயப்பட மாட்டாரு, அடிக்கிற மாதிரி பார்த்தாலும் பயப்பட மாட்டாரு, நீங்க சோத்திரம் சொல்லலைனாலும் பயப்பட மாட்டாரு, ஆத்திரத்தோட முகத்தை வச்சுக்கிட்டாலும் பயப்பட மாட்டாருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கூட சில பேர் முகத்துல சிரிப்பு வர மாட்டேங்குது. நான் நினைக்கிறேன் இவங்கெல்லாம் காமெடி பார்த்து சிரிக்கிறவங்களா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம லாங்குவேஜ் என்ன பண்ணாது, புரியாது. காமெடி பார்த்து சிரிக்கிறவங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற காரியங்களை சொன்னா சிரிப்பு என்ன பண்ணாது. பக்கத்துல சொல்ல உங்களை பார்த்தா உங்களை தான் சொல்றாரு சிஸ்டர், உங்களை தான் சில பேர் என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் நாங்க சினிமாலாம் பார்க்கறது இல்லை, ஜோக்கு தான். என்னது, ஏன்னா இதுக்கு சபையில வந்து சிரிக்க முடியல. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கன்னு சொல்லப்படி சந்தோஷம் இல்லை, ஆராதனையில சந்தோஷம் இல்லை, வசனத்துல சந்தோஷம் இல்லை, சங்கீத பகுதியில சந்தோஷம் இல்லை, சக விசுவாசிகளை பார்க்கும்போது சந்தோஷம் இல்லை. இதுக்கு எங்கதான் சந்தோஷம்? ஷார்ட்ஸ்ல அங்க இருந்து சிரிக்கிற அந்த பைத்தியக்காரனை பார்க்கும் போது இந்த பைத்தியத்துக்கு என்ன வருது பாத்தீங்களா? அவனை சொன்னோன்னு எவ்வளவு சிரிப்பு பாருங்க, எப்படி இருக்கு பாத்தீங்களா சபை. இதுல வேற எழுப்புதல் வரட்டும், ஆண்டவர் வரப்போறாரு, வரதான் போறாரு, உங்களை விட்டுட்டு போவாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அக்கா இப்படியே இருந்தீங்கன்னா இயேசு வருவாரு, ஆனா உங்களை விட்டுட்டு போவாரு. எத்தனை பேர் வர்றதுக்கு ஆயத்தம்? பூமி அதிசயிக்க வாழோரார்ப்பரிக்க, பூமி தெரியாதா? எக்கால சத்தம் தெரியாதா? மணவாளன் கத்தரி தெரியாதா? ஏதாவது ஒரு பக்கம் ஆட்டுங்கம்மா. எக்கால சத்தம் வாணி தோழி தீடவே எங்கே சுமாரா வந்திடுவா. எக்கால சத்தம் வாணி தோழி தீடவே எங்கே சுமாரா வந்திடுவா. அந்த மிக சமீபமே சொற்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த மிக சமீபமே சொற்கள் யாவரும் சேர்ந்திடவே. வாணி முழங்க தேவாதி தேவனை சந்தித்தமோ. வாணி முழங்க தேவாதி தேவனை சந்தித்தமே. கால சொற்கள் வாணி தோணித்திடவே அப்படி பாடும்போது ஒரு அக்கா கையாட்டுறத பார்த்தா அவங்க நினைவு என்ன, பாஸ்டர் இப்பவே வருவாருன்னு சொல்றீங்க, என் பையன் இப்பதானே 7வது படிக்கிறான், அவன் 10 படிக்கணுமே, 12 படிக்கணுமே, காலேஜ் படிக்கணுமே, வேலை பார்க்கணுமே, சம்பாதிக்கணுமே, வீடு கட்டணுமே, இப்படி கையாட்டுற மாதிரி எனக்கு தோணுது. பக்கத்துல இருக்கும் பாஸ்டர் உங்களை தான் சொல்றாரு. எக்கால சத்தம் கேட்கும்னா நம்ம முகத்துல சிரிப்பும் அந்த முகம் பிரகாசம் வரணுங்க. கஷ்டம் நீங்கள ஒரு இடத்துக்கு போக போறோம், துக்கம் நீங்கள ஒரு இடத்துக்கு போக போறோம். அங்க பொண்டாட்டி தொல்லலாம் இல்லைங்க. என்ன புருஷமாருக்கு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றேன், சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க. அம்மா உங்களை பார்த்து சொல்றேன், அங்க புருஷன் தொல்லலாம் இல்லை.
உங்க 2 பேர்த்தை பார்த்து சொல்றேன், பிள்ளைங்க தொல்லெல்லாம் இல்லை. அல்லேலூயா. அங்க ஒரே ஒரு வேலை தான், கர்த்தரை ஆராதிக்கிற வேலை. அல்லேலூயா. அந்த நாள் ஒரு பெரிய அற்புதமான நாளுங்க. அல்லேலூயா. எப்பவும் நம்முடைய இருதயம் அவருடைய வருகைக்காக ஏங்கி கொண்டே இருக்கணும். எப்ப வருவீங்க ஆண்டவரே, எப்ப வருவீங்க ஆண்டவரே, எந்த நிமிஷம் வந்தாலும் நம்முடைய வருகையில வருவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு ஏக்கம் இருக்கணும். ஒரு ஆள் தான் ஆமேன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த ஆமேன்னு சொன்ன அக்கா வரலன்னா இயேசு வருகை வந்துருச்சுன்னு நினைச்சுக்கிடுங்க. நீங்களாம் கைவிடப்பட்டுட்டீங்கன்னு நினைச்சுக்கிடுங்க. என்னைக்காவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அக்கா ஆமேன்னு சொன்ன அக்கா வரலன்னு நீங்க என்ன நினைச்சுக்கிடணும்? இயேசு வருகை வந்துட்டு நம்மளாம் கைவிடப்பட்டோம். அப்ப நீங்களாம் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். பார்த்தியா, எப்படியெல்லாம் பயமுறுத்தி ஆமேன் வாங்க வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. ஆமா, அப்ப ஆண்டவர் இயேசு கொடுக்கிறவராய் இருந்தார். தன்னுடைய சாணத்தை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், அசுத்தாவிலிருந்து விடுதலையை கொடுத்தார். அடுத்து என்ன பண்ணாருன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல 18 முதல் 26 வசனம் வரை வாசிக்கும் பொழுது, யாவீருவின் மகனுக்கு சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். மன்னிக்கணும், ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். முதலாவது ஸ்தானத்தை கொடுத்தார், இரண்டாவது என்னத்தை கொடுத்தாரு? சுகத்தை கொடுத்தார். மூன்றாவது விடுதலையை கொடுத்தார். நான்காவது என்ன தந்தாரு? ஜீவனையை கொடுத்தார். யோவான் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 45 வசனங்கள் பார்க்கும் பொழுது அங்க லாசருவின் சம்பவத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கார். மரித்து 4 நாள் ஆன அந்த லாசருவுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? ஜீவனை கொடுத்தார். அடுத்த காரியம் என்ன கொடுத்தார்? மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல 13 முதல் 21 வசனத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. 5000 பேரை போஷித்தார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல வாசிக்கும் பொழுது 4000 பேருக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆகாரத்தை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 24வது வசனம் முதல் 27வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது கர்த்தர் மீனின் வாயிலிருந்து அரசாங்கத்துக்கு வரி பணத்தை கொடுத்தார். அல்லேலூயா. என்னத்தெல்லாம் கொடுத்தாரு? என்னத்தெல்லாம் கொடுத்தாரு? ஸ்தானத்தை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், விடுதலையை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், ஆகாரம் கொடுத்தார், டாக்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்தார்? யோவான் 19:34 சொல்லுது, இயேசு தன்னுடைய இரத்தத்தையே கொடுத்தார். விழாவுல குத்தும் பொழுது ரத்தமும் நீரும் என்ன பண்ணிச்சான்? புறப்பட்டு வந்துச்சுன்னு எழுதி இருக்குதுங்க. எனக்கு தெரியல எப்படி 6 மாதிரி வந்துச்சு என்னவோன்ட்டு. 6 மதக திறந்து வந்தாதான் என்ன சொல்லுவாங்க? புறப்பட்டு வந்துச்சு, புரண்டோடிச்சுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு 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 விழால குத்துனாக்க என்னதான் சொல்லுவாங்க? வடிஞ்சிச்சு, அப்படிதானமா சொல்லுவாங்க. அப்படிதானே? என்ன சொல்லுவாங்க? ரத்தம் உங்க 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 உடம்புல கொஞ்சம் ரத்தம் குத்தி கொஞ்சம் ரத்தம் வருது, என்ன சொல்லுவீங்க? ரத்தம் பீரிட்டு பாய்ந்தது, அப்படி சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? ரத்தம் ஊத்திச்சு, ரத்தம் வடிஞ்சிச்சு, அப்படிதான் சொல்லுவீங்க. ஆனா இங்க என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? வாசிங்க வாசிங்க. யோவான் 19:34 வாசிங்க. அவர் விழாவில் குத்தினான், உடனே ரத்தமும் நீரும் புறப்பட்டது. அப்ப ரத்தத்தையும் கொடுத்தார். அடுத்தது என்ன கொடுத்தார்? வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள் வாசிக்கும் பொழுது தன் ஜீவனையே கொடுத்தார். என்ன கொடுத்தார்? தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். இன்னொரு வாட்டி சொல்லிருங்க, என்னத்தெல்லாம் கொடுத்தாரு? தன்னுடைய ஸ்தானத்தையே கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், விடுதலையை கொடுத்தார். மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது. ஓகே, வெரி குட். ஜீவனை கொடுத்தார், சாப்பாடு கொடுத்தாரு. அப்படி சொன்னா புரியும் உங்களுக்கு. என்ன கொடுத்தாரு? உடனே உங்களுக்கு பசி வந்துடக்கூடாது. வசனத்து மேலதான் பசி வரணும். ஆகாரம் கொடுத்தார். அடுத்து என்ன பண்ணாரு? வரி பணம், டாக்ஸ் கொடுத்தார். அடுத்து என்ன கொடுத்தாரு? ரத்தத்தை கொடுத்தார். அடுத்து என்ன கொடுத்தாரு? ஜீவனையே கொடுத்தார். இனி நம்ம என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற சில காரியத்தை தான் நான் உங்களோட பேச போறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கொடுத்தவரோட புள்ள நீ சும்மா வெறுங்கையோட அலையாத, எதையா கொடுக்கறதுக்கு கையில கொண்டு வான்னு சொல்லுங்க. ஏன்னா நீ கொடுத்தவரோட பிள்ளை. நம்ம ஆண்டவர் என்ன பண்ணல? அவர் போனதெல்லாம் வெறுங்கையா போனா கூட அங்க யாரையும் வெறுங்கையா என்ன பண்ணல? அனுப்பல. இது நல்ல விளக்கமா நிறைய இந்த டைமிங்கே நிறைய பேசணும். இதுவே நிறைய பேசியிருக்கணும். ஆனா ஆராதனையில கொஞ்சம் டைம் போனதுனால என்ன பண்ண முடியல?
3 மணிக்கு போனா போதுன்னு சொல்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் அது? அவங்கள தவிர வேற யாரும் சொல்ல மாட்டேங்குன்னு எனக்கு நல்லா தெரியும். வந்ததே லேட்டு. யாரெல்லாம் லேட்டா வந்தீங்களோ அவங்களாம் அரை மணி நேரம் லேட்டா தான் போகணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க கர்த்தருடைய ஆலயத்துல இருக்கிறது அவ்வளவு சந்தோஷங்க. நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க இதுல ஒரு வசனத்தை நினைச்சு சிரிங்க, அது உங்களுடைய இருதயமே ஒரு மலர்ற ஒரு அனுபவம் வரும். ஆனா பாருங்க, உலகத்துல ஒரு சந்தோஷத்தை நீங்க சிரிச்சு பாருங்க, அந்த நிமிஷம் தான், அந்த நொடி பொழுதுதான். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற அந்த சந்தோஷம், சமாதானம்ங்கிறது ஒரு நிறைவான சமாதானம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஆண்டவர் சொல்ற, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அது எதுக்கு? அது எப்படி இல்ல, உலகம் கொடுக்கிற விதமாய். நீங்க எல்லாம் வசனத்தை ரொம்ப அழகா சொல்றீங்களே, எப்படி? நிறைய பைபிள் படிச்சிருப்பீங்க போல. எப்படி சொன்னார் ஆண்டவர்? என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். அது எப்படி இல்ல, உலகம். அப்படிதானே? நான் நம்ம தப்பா சொல்ற மாதிரி இருக்கு நீங்க இருக்கிற ஸ்டைல பார்த்தா. சொல்லுங்கம்மா, என்ன சொன்னார்? உலகம் கொடுக்கிற விதமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். அல்லேலூயா. இயேசு கொடுக்கிற சமாதானம் அது ஒரு நிரந்தரமான சமாதானம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, என்ன வச்சு நான் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில பாடு இருந்தாலும், உபத்திரவம் இருந்தாலும், பிரச்சனை இருந்தாலும், ஆனா ஒரு சமாதானம் மட்டும் எப்போ இருதயத்திலே இருக்கு. அந்த சமாதானம் தாங்க அவர் மேல உள்ள நம்பிக்கைக்கு பாத்திரமா மாறுது. இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயத்தில் அந்த சமாதானம் இல்ல. இருதயத்தில் அந்த உண்மையான இயேசு கொடுக்கிற சமாதானம் இல்ல. ஏதோ பணம் கொடுக்கிற சமாதானம், பொருள் கொடுக்கிற சமாதானம், ஏதோ உறவு கொடுக்கிற சமாதானம், ஏதோ ஸ்தானம் கொடுக்கிற சமாதானம் இருக்கிறதுனாலதான், அது போனதுனால அந்த சமாதானம் என்ன பண்ணிடுது? நஷ்டப்பட்டு போயிடுது. ஆனா இயேசு கொடுக்கிற சமாதானம் இருந்தால், என்னுடைய ஜீவனை பறிகொடுப்பதற்கு, கொல்லுவதற்கு ஒப்பு கொடுத்தாலும் அந்த சமாதானம் எப்படிதான் இருக்கும்? நமக்குள்ளே இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்படி நான் டாபிக் மாறி மாறி பேசினா அப்புறம் டாபிக் முடிக்கிறதுக்கு 3 மணி ஆயிடும். அதனால அடுத்த டாபிக் போகாத அளவுக்கு நீங்க எப்போ எப்படி இருக்கணும்? ஃபயரா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அக்கா ஃபயரா இருங்க. அல்லேலூயா. ஆமா, ஆராதனை டைம்ல 2 கையடிச்சு 2 அந்நிய பாஷை பேசி 2 குதிச்சு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு 2 டிஷ்ஷும் கொடுக்கிறது அல்ல ஆவியின் அனுபவம். அல்லேலூயா. ஆவியின் அனுபவம் எதுன்னு சொன்னா, கணுக்கான அளவுதான் என்னது? அந்த அந்நிய பாஷை, ஆடுறது, குதிக்கிறதெல்லாம். முழங்கால் வரும்பொழுது, இடுப்பளவு வரும்பொழுது, நீந்திட்டு கடக்க முடியாத அனுபவம் வரும்பொழுது எதுல இருக்கும்? வசனத்துல இருக்கும் அந்த அனுபவம். அல்லேலூயா. வசனத்தின் மேல ஒரு வாஞ்ச, பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் மேல ஒரு வாஞ்ச, பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய நிலைமையில என்ன பேச விரும்புகிறார், அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி அதை நான் ஏற்றுக்கொண்டு கர்த்தர் விரும்புகிற விதமாய் நான் வாழ வேண்டும், உயர வேண்டும் என்கிற அந்த ஆசை இருக்கணும். யார் ஆமேன்னு சொன்னா? நீங்களா சொன்னீங்க? காணி கேளுங்க, பக்கத்துல பார்த்து கேளுங்க. நீங்க சொன்னீங்களாக்கா? கேளுங்கம்மா. கார்ட்லெஸ் மைக்கு தான் வச்சிருக்கேன், கீழே வருவேன். கேளுங்க. நீங்களாக்கா சொன்னீங்க? ஒருத்தர் கூட சொல்லல பாருங்களேன். ஏதோ ஒரு அக்கா சொல்லி இருக்கிறாங்க. உங்களை அப்ரிஷியேட் பண்றதுக்காக தான் சொல்றேன். மற்ற அக்காங்கெல்லாம் சொல்லல. இந்த அக்காங்களெல்லாம் புருஷன்கிட்ட சண்டை போட விடணும். அவங்கள மாதிரி சத்தமா என்ன பண்ண முடியாது. சகோதரி மாதிரி வீட்டுக்காட்ட சண்டை போடுற நினைப்புல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா இப்ப பில்டிங் என்ன ஆயிடும்? அம்மா, அதுக்கு மட்டும்தான் சத்தம் வரும். அவரை குறை சொல்றதுக்கு, அவரை இடிக்கிறதுக்கு, அவரை உடைக்கிறதுக்கு, அவரை நொறுக்கிறதுக்கு. அந்த மனுஷனே பாவம். இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி பணத்தை சம்பாரிச்சு ஓவர் டைம் பார்த்து பிரயாணப்பட்டு அதுவே அப்படி அலையும். இது இருக்கிறது பீப்பா மாதிரி இருக்கும். எப்ப பார்த்தாலும் அவரை வார்த்தையில குத்தி 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 அவரை உடைக்கிறதே இதுக்கு வேலை. அக்கா உங்களை பார்த்து தான் சொல்றாருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நிறைய ஸ்திரீகள் குடும்பத்தை கட்டுறது இல்லை. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? தன்னுடைய சொந்த கையினால என்ன பண்ணிடுவோம்? சொல்லுங்க. அக்கா உங்களை பார்த்து தான் சொல்றாரு. உங்க அத்தானுங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு வெளியில, ஆனா உங்கள்கிட்ட ரொம்ப வீக்கு. புரியல? அப்படி பார்த்தாலே தெரியுது யார சொல்றேன்ட்டு. என் வாயில வருதுன்னா பக்கத்து வீட்டு சர்ச்சுக்கா வரும்?
நான் வர்றது எப்பவுமே ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பேசணுன்ட்டு தான் வர்றது. நான் சொல்றேன் இப்போ ஓப்பனா இங்க நான் பேசுறேன்னா உங்களுக்கு தான் பேசுறேன். ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து சொல்றேன், உங்களுக்கு தான் நான் பேசுறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அன்பு சகோதரியே, உங்களுக்கு தான் சொல்றேன். உங்களுடைய வார்த்தை உங்களுடைய புருஷனை உருவாக்கட்டும். உங்களுடைய வார்த்தை உங்களுடைய புருஷனை ஆறுதல் படுத்தட்டும். உங்களுடைய வார்த்தை உங்களுடைய புருஷனை தைரியப்படுத்தட்டும். உங்களுடைய வார்த்தை உங்களுடைய புருஷனை பலப்படுத்தட்டும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்றா? தன்னுடைய நாவை ஞானம் விளங்க தொடங்குறார். ஞானம் விளங்கணும் வார்த்தைகள் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது இல்லை என்னுடைய டாபிக். அதுல கொஞ்சம் டைம் போயிடுச்சு. ஸ்தோத்திரம். அப்ப என்ன கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஆண்டவர் கொடுத்த காரியங்கள் எல்லாம் நம்ம சிந்திச்சோம். ஆனா நம்ம என்ன கொடுக்கணும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிற அந்த ஒரு 4 காரியத்தை உங்கள்கிட்ட நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது வாசிங்க பார்க்கலாம். மல்கியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதன் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தசம பாகங்களை எல்லாம் ஆண்டு நம்மளை குறித்து என்ன விரும்புகிறாரு? படிச்சீங்களா? எல்லாரும் என்ன படிச்சீங்க? எத்தனை பேர் தசம பாகம் கொடுக்கிறீங்க? நிறைய பேருக்கு என்ன தெரியுமா கேள்வி? புதிய ஏற்பாடுல எங்க இருக்கு? மல்கியாவின் புத்தகம் பழைய ஏற்பாடு ஆச்சு. நான் கேட்கிறேன், ஆதி ஆகமத்துல எங்க இருந்து மல்கியா புஸ்தகம் வந்துச்சு? எப்படிதான் ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தாரு? ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் எல்லாவற்றிலும் என்ன பண்ணாராமா? பத்தியா தசம பாகம்னு எல்லாருடைய சவுண்டு குறைஞ்சிருச்சு. பாரு என்ன வந்துருச்சு சவுண்டு. பார்ப்போம் என்ன சொன்னார் ஆபிரகாம்? என்ன பண்ணாரு? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதை எபிரேயர்ல எழுதுறார், புதிய ஏற்பாட்டில் எழுதுறார் பாருங்க ஆவியானவர். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் அதன் 2வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அப்ப ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுக்கும்போது ஏன் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் அதை ஞாபகப்படுத்தணும்? மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. இன்னொருத்தர் லூக்கா 11:42 வாசிங்க. இருபத்தி மூணாமா வாசிங்க. ஐயோ செலுத்தி விட்டு விட்டீர்கள். என்ன பண்ணணுமா? இவைகளையும் செய்யணுமா? எவைகளையும் விட்டு விடக்கூடாதா? அவைகளையும். என்ன அர்த்தங்க? என்ன அர்த்தம்? லூக்கா 11:42 வாசிங்க பார்க்கலாம். ஐயோ வாசிங்க வாசிங்க. ஐயோ முதல்ல இருந்து வாசிங்க. பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் என்ன பண்ணக்கூடாது. எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா தசமபாகம் கொடுக்கணும். நான் தசமபாகம் கொடுத்துட்டு தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நீங்க 10% தான் தசமபாகம் கொடுக்க சொல்லி பைபிள்ல இருக்குது. நான் 30% கொடுக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருக்கு முன்னாடி நான் சொல்றேன்,
நான் 30% கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்துல, கர்த்தர் எனக்கு கொடுக்கிற நன்மையில, காணிக்கையில நான் எத்தனை சதவீதம் கொடுக்குறேன்? 30%. 10% ஏழைகளுக்கு, 10% என்ன மாதிரி ஊழியம் செய்கிறவங்களுக்கு, 10% யாருக்கு? படிப்பிற்காக. 30% நான் தசமபாகம் கொடுக்குறேன். கர்த்தர் என்னை நிறைவாய் நடத்துறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல ரகசியம் இருக்குது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நிறைய பேத்துக்கு தெரியல. ஏதோ தசமபாகம்ன்றது ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு சபைக்கு ஏதோ நம்ம கொடுக்கிறோம், அவர் உயர்ந்துடக்கூடாது, அவர் மேன்மை ஆயிடக்கூடாது நம்ம நினைக்கிறோம். ஆண்டவருக்கு தெளிவா சொல்றார். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, வாசிங்க பார்க்கலாம். 3:8. என்ன பண்ணலாமாமா? பக்கத்துல கையா, அக்கா கைய பிடிங்க. அக்கா, அக்கா சொல்லுங்கம்மா. அக்கா, அவங்கள பார்த்து அக்கா சொல்லுங்க. நான் அக்கா இல்லை, நான் அண்ணன். அக்கா, தேவனை வஞ்சிக்கலாமா? நம்மளால வஞ்சிக்க முடியுமா? நம்மளால வஞ்சிக்க முடியாது. அங்க சொல்றது தேவனை வஞ்சிக்கலாமா? எதனால? நீங்க தசம பாகத்திலையும் காணிக்கையில எல்லாம் வஞ்சிக்கிறீங்க. இங்க பாருங்க, உங்க தசம பாகம் இல்லைனாலும் சபை நடக்கும். உங்க தசம பாகம் இல்லைனாலும் ஊழியக்காரனுடைய குடும்பம் பிழைக்கும். உங்களுடைய தசம பாகம் இல்லைனாலும் ஊழியம் நடக்கும். ஆனா தசம பாகம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, என் மகளுக்கு தெரியும், அவ கணக்கு எழுதுறதுனால அவளுக்கு தெரியும். நான் எங்கிருந்து போனாலும் ரிட்டன் வீட்டுக்கு போன உடனே நான் எடுத்து வைக்கிறது தசம பாகம் தாங்க. நான் அனுபவிச்சு சொல்றேன். தசம பாகம் நீங்க கொடுத்து பாருங்க. 10 ரூபாயில 1 ரூபாய் கொடுத்து பாருங்க ஆண்டவருக்குன்னு. உங்களுடைய 100 ரூபாயில 10 ரூபாய் ஆண்டவருக்கு நீங்க கொடுத்து பாருங்க. நீங்க நினைக்கலாம், ஒருவேளை எனக்கு நான் சம்பாதிக்கிற பணம் எனக்கே பத்தாம போகுது, எனக்கே முடியல நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க முதல்ல உங்களுக்கு கிடைக்கிற அந்த சம்பாத்தியத்தை ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த கையின் பிரயாசத்தின் நன்மைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி முதல்ல உங்களுக்கு ஆண்டவரே 10ல் 1 பங்கு, 100ல் 10 பங்கு நான் உங்களுக்கு வைக்கிறேன், நீங்க வச்சு பாருங்க. அந்த மாதத்துடைய செலவே வித்தியாசமா இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களை பார்த்தாலே நீங்க அடுத்த வாரமே போட்டு கொண்டு வந்துடுற மாதிரில இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கொடுக்கணும்னு விரும்புறீங்க? கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்றார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க ஊழியக்காரனுக்குன்னு கொடுக்க வேண்டாம், நீங்க ஆண்டவருக்குன்னு கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்காக கொடுங்க. என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுல போட்டுருக்குது, வானத்தின் பல கனிகளை துறந்து இடம் கொள்ளாமல் போகவிட்டும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று. ஆண்டவரை சோதிக்க முடியுமா? சோதிச்சு பாருங்க. நான் சோதிச்சு பார்த்துருக்கிறேன். நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் அந்த இடத்துல இருந்து நான் உங்களோட பேசுறேன். திட்டமாய் ஆண்டவர் உங்களோடு இது பேச சொன்னதுனால தான் நான் பேசுறேன். எனக்கு நீங்க என் வீட்டில் வந்து பாருங்க, எனக்கு பிரசங்க குறிப்பு நிறைய இருக்குது. என் யூடியூப் சேனல் பாருங்க, நிறைய பிரசங்கம் பேசி இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு உங்களுக்காக நான் எழுதிட்டு வந்தது. நேற்று தினத்துல நாங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது 1:30 மணி. தம்பி எங்க குடும்பம் எங்க கூட தான் இருந்தாங்க. நாங்க போய் ஈவினிங் மீட்டிங் முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் சில காரியங்களுக்காக போய் ஜெபிச்சு காரியங்களை முடிச்சு நாங்க வரும்போது 1:30 மணி. தெருல நின்று சாப்பிட்டோம் ஜங்ஷன்ல. சாப்பிட்டுட்டு 1:30 மணிக்கு வந்து நான் படுத்தா எனக்கு தூக்கம் வரல. ஏன்னா நான் மெசேஜ் எடுக்கல. அதுக்கு முன்னாடி ஆண்டு சொல்லிட்டாரு இதை பத்தி நீ பேசணும். ஆனா நான் ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுக்கல. எனக்கு தூக்கம் வரல. ஒருவேளை தூங்கிட்டேன்னா என்ன பண்றதுன்னு எழும்பி உட்கார்ந்து நான் ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து ஜெபம் பண்ணி முடிக்கும் போது 5 மணி. இனிமே படுத்தா சரியாகாதுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே இருந்து கொஞ்ச நேரத்தை போக்கிட்டு அப்புறம் பிள்ளைங்களை நான் 7 மணிக்கு எழுப்பினேன். அன்பு பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புனா அது நிச்சயமா உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக இருக்கும். ஹல்லேலூயா. எங்கேயும் பழைய மெசேஜை கொண்டுட்டு போறதில்லை. எங்கேயும் ஏதோ வாய்க்கு வர்றத, படிச்சதை, கற்று தேர்னதை, தெரிந்ததை அடிச்சு உழப்பி ரைட்டு அடிச்சு விடுறது கிடையாது. ஒரு சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ, ஆண்டவர் அந்த சபைக்கு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த வார்த்தைகளை தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து தான் எடுத்து வருகிறது. நினைச்சாக்க எத்தனை மெசேஜ் மனப்பாடமா பேச முடியும். நீங்க அப்ப முடிச்சோடனே என் பைபிளை வாங்கி பாருங்க. நான் சொல்லுவேன், இந்த பைபிள் மட்டும் இருந்தா 1 வருஷம் நான் மெசேஜ் சும்மாவே பண்ணுவேன். அவ்வளவு ரெஃபரன்ஸ் இந்த பைபிள்ல நான் எழுதி வச்சிருக்கிறேன். அவ்வளவு குறிப்பு நான் பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறேன். அந்த 1 வருஷத்துக்கு எனக்கு கவலையே இல்லை. ஒரு நாளைக்கு 10 மீட்டிங் இருந்தா கூட 1 வருஷத்துக்கு என்ன பண்ணலாம்? இந்த பைபிள்ல என்ன பண்ணலாம்?
மெசேஜ் பேசிடலாம், ஒரு குறிப்பு தேவையில்லை. ஆனா இன்னும் வீட்டில் போய் பார்த்தா பல புத்தகங்கள்ல அது மாதிரி பல கன்வென்ஷன்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு புக்கா போட்டு பல புக்ஸ் இருக்குது. ஆனா ஒரு புது புக்ஸ் போடுறதுக்கு காரணம் பழைய காரியம் உதவாது. அன்னைக்கு பிரசன்ட்லியா கர்த்தர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தீர்மானிங்க. இந்த கடைசி ஃபைனான்சியல் இயர்ல இருக்கிறீங்க. இந்த மாதத்தோட அந்த ஃபைனான்சியல் இயர் முடியுது. ஏப்ரல் மாசத்துல இருந்து உங்க ஃபைனான்சியல் இயரை புதுசா தொடங்கும் பொழுது ஆண்டவரே, நான் அடுத்த வருஷத்துல அடுத்த வருஷம் ஃபைனான்சியல் இயர்ல இருந்து நான் தசமபாகம் கொடுப்பேன்னு நீங்க தீர்மானிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துறதை பார்ப்பீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரெண்டாவது, அதே மல்கியா 3:8 வாசிக்கும் பொழுது தசமபாகம் காணிக்கையினால என்னை வஞ்சிக்கிறீங்க. ரெண்டாவது, நம்மளை குறித்து ஆண்டவர் விரும்புகிற காரியம் காணிக்கை கொடுக்கணும்ட்டு. முதல்ல தசமபாகம், ரெண்டாவது என்னது? காணிக்க. நிறைய பேத்துக்கு காணிக்கைன்னா ஏதோ சாதாரணமா நினைக்கிறாங்க. எங்க அக்கா ஒருத்தி இருக்கிறா, அவன் என்ன பண்ணுவான்னா எப்ப எங்க வீட்டுக்கு வந்தாலும் என்கிட்ட காணிக்கை வாங்கி தான் போடுவா. என்ன பண்ணுவா? அவ சுருக்கு போயிலிருந்து என்ன பண்ண மாட்டா, புருஷனுக்கு எவ்வளவு மிச்சம் பிடிக்கிறாங்கன்னு பாருங்க. நீங்க ஏதாவது உங்க தம்பி அண்ணன் அந்த மாதிரி வாங்கி போடுவீங்களாமா? அப்படி போட்டீங்கன்னா நிலையிலேருந்து மனம் திரும்புங்க, ஆசீர்வாதம் பூரா அவருக்கு போயிடும். அல்லேலூயா. எங்க அக்கா, நான் என் மனைவிக்கு கொடுத்து, எங்க அம்மாவுக்கு கொடுத்து, எங்க அப்பாவுக்கு கொடுத்து, என் பிள்ளைங்களுக்கு கொடுத்து, எங்க அக்காவுக்கும் கொடுத்ததுனால எனக்கு கொடுத்து 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 ஆண்டவரே என்னை ஆசீர்வதிச்சிருக்கேன். ஆமென். ஒருவேளை அக்கா நினைச்சுக்கலாம் அவன் பாக்கெட்ல இருந்து நம்ம போட்டுட்டோம்ட்டு. ஒருவேளை பாஸ்டர் பார்த்திருக்கலாம் இந்த அக்கா தான் போடுதுன்னு. ஆனா ஆண்டவர் எப்படி பார்த்திருப்பாரு? இது இவ பாக்கெட்ல இருந்து வந்தது இல்ல, ஐசக்கு பாக்கெட்ல இருந்து வந்தது. கொடுறா ஆசீர்வாதத்தை ஐசக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காணிக்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கும் பொழுது ஆபேலையும் ஆபேலின் காணிக்கையும் கர்த்தர் என்ன பண்ணாரா? ஆசீர்வதித்தார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆபேலின் காணிக்கை குறித்து இயேசு சாட்சி கொடுக்கிறார். வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. ஃபர்ஸ்ட் எவ்வளவு நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம்? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. இன்னும் மெசேஜ் கேட்கணும்னு சொல்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுக்கு போய் கறி குழம்பு வைக்கணும்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கும் அல்லேலூயா ஆள் இருக்கு. ஸ்தோத்திரம். அப்ப என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு கறி குழம்பு கொடுப்பேன்னு சொல்றவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அம்மா இவ்வளவு பேத்துக்கா, என்ன அன்பு உங்களுக்கு என் மேல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல வேண்டிய 2-3 டாபிக் நான் குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லிடுறேன். ஆமென் சொல்லுங்க. ஒன்றும் நாம் போனதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் திட்ட மாட்டீங்களே. சும்மா கண்டவரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் கூப்பிட்டு எங்க சாப்பாட்டு டைம் எல்லாம் கெடுக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டேன்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா வந்துட்டு போற பிரசங்கியாருக்கு பிரச்சனை இல்லை, உங்க தகப்பனுக்கு தான் பிரச்சனை. எதுனாலும் அவருக்கு தான் இடி விழும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா சொல்றத பார்த்தாலே நல்லா இடிப்பீங்கன்னு தோணுது. காணிக்கை கொடுக்கணும்னு சொன்னேன். 1 தசமபாகம் கொடுக்கணும், 2வது காணிக்கை கொடுக்கணும். ஆபேலின் காணிக்கை கர்த்தர் ஆபேலின் காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கும் பொழுது ஆபேலின் காணிக்கையை பற்றி தேவனே என்ன பண்ணாரு? சாட்சி கொடுத்தார். ஏங்க சாட்சி கொடுக்கணும்? அது தேவனுக்கு பிரியமா இருக்கிறதுனாலதான். லூக்கா 21:1 முதல் 4 வசனங்கள் வாசிக்கும் பொழுது 1வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 21:1. என்ன பண்ணாரா அவரு? மறுபடியும் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? என்ன பண்ணாரா? பாத்தீங்களா என்ன பண்ணிருக்கிறாரு? நீங்க நினைக்கிறீங்க காணிக்கப்பட்டிய யார் பாக்குறா? பாஸ்டர் பாக்குறாருன்னு. காணிக்கப்பட்டிய யார் பாக்குறா? அங்கிருந்து கொண்டு வரும் போதே யார் பாக்குறா? இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தான் காணிக்கை எடுக்கணும்னு வச்சிருந்திருப்பாரு போல இருக்க ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்றீங்க. அல்லேலூயா. நான் நினைச்சேன் மெசேஜுக்கு முன்னாடி தானே காணிக்கை இருக்கும். ஏன்னா பாதி மக்கள் மெசேஜுக்கு கொடுக்கும் போதே டைம் ஆச்சுன்னா எலும்பி என்ன பண்ணிடுவாங்க? கறிக்கடைக்கு போயிடுவாங்களே, எப்படிடா காணிக்கை போடுவாங்க அப்படின்னு யோசித்தேன். ஆனா அதுலயும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணாரு? காணிக்க போடுறத பார்த்திருக்கிறாரு பாருங்க. லேவியராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனத்துல பார்க்கும் பொழுது முதற்கனியை காணிக்கையாக கொண்டு வந்ததை பார்க்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 22:29 வாசிக்கும் பொழுது முதல் பழுக்கும் பழமும் அதோடைய ரசமும் காணிக்கையாய் கொடுக்கிறதை பார்க்கிறோம். காணிக்கை ஆண்டவர் விரும்புறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பிச்சைக்காரன் கூட 10 ரூபா வாங்க மாட்டேங்கிறான், 10 ரூபாய்க்கு குறைவா வாங்க மாட்டேங்கிறான். போன வாரம் வரைக்கும் 10 ரூபா பழைய நோட்டு தான் போட்டேன்னு சொன்னவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே? உங்க ஃபிங்கர் பிரிண்டை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவோம். நிறைய பேர் அப்படிதான். பழைய நோட்டு, காணிக்கப்பட்டியில் எத்தனை கிழிஞ்ச நோட்டு வரும் தெரியுமா? எவ்வளோ பழைய நோட்டு வரும் தெரியுமா? அதை மாற்ற முன்னாடி படுற பாடு எத்தனைன்னு தெரியுமா? பேங்க்ல கூட மாற்ற முடியாதது எங்க தான் வரும்? சொல்லுங்க, உங்களை தான் சொல்றாருக்கா அப்படின்ட்டு. நான் புதுசா போடுவேன், அதனால தைரியமா சொல்றேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் நான் போடுற காணிக்கையோட அமௌண்ட்டை கட்டா வாங்கி வச்சிருக்கேன். நான் எவ்வளோ போடுவேனோ அந்த காசு எப்படி வாங்கி வச்சிருக்கேன்? செலவை நோட்டா போடுவேன். அதனால தான் நான் தைரியமாக பேசுகிறேன். ஆண்டவருக்கு கொடுக்கிறத ஆண்டவருக்கு கொடுக்குறோங்கிற பயபக்தியோட செஞ்சு பாருங்க. எதை யாருக்கோ போடுறோம், யாருக்கோ தூக்கி போடுறோம், இது யாரோ இதை அனுபவிக்கிறாங்க. இல்லை, நான் கத்தருக்கு கொடுக்குறேன். நான் கொடுக்கறத கத்தர் என்ன பண்றாரு? பார்க்கிறாருங்கிற பயத்துல கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சொன்னேன், தசமபாகம் கொடுக்கணும், 2வது காணிக்கை கொடுக்கணும், 3வது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36 முதல் 46 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க சொல்றாரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? 3வது நம்முடைய நேரத்தை கொடுக்கணும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு நேரம் இருக்காக்கா? சினிமா பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு, ஜோக்கு பார்க்க நேரம் இருக்கு, ரீல்ஸ் பார்க்க நேரம் இருக்கு, வாட்ஸ்அப் பார்க்க நேரம் இருக்கு, இன்ஸ்டாகிராம் பார்க்க நேரம் இருக்குது. என்னப்பா புதுசாக வந்திருக்க ஆப்பு? இவங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஃப்ரெண்ட் ஆப்பு, யாரும் சொல்றான் பாரு, ஃப்ரெண்ட் ஆப்பு, ஃப்ரெண்டி ஆப்பு, கழுத ஆப்பு, குதிரை ஆப்பு, என்னென்ன ஆப்போ வந்திருக்குது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு என்ன இருக்குது? நேரம் இருக்கு. ஆனா ஏசப்பாக்கு நேரம் கொடுக்கறதுக்கு நேரம் இருக்கா? 5 நிமிஷம் ஆண்டவரே எழும்பிட்ட, நைட் ஆசீர்வதிங்க, காலையில ஆசீர்வதிங்க, போற பக்கம் நீங்க வாங்க. ஆமென். எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்றீங்க? பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்தா சொல்றாருன்ட்டு. குறைஞ்சது ஒரு ரட்சிக்கப்பட்ட, மனம் திரும்பின, ஞானஸ்நானம் எடுத்த, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளை குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது ஜெபிக்கணும், 1/2 மணி நேரமாவது வேதம் வாசிக்கணும். டோட்டலா குறைஞ்சது 1 மணி நேரமாச்சு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அநேக நேரத்தில் அழுதுகிட்டே அலைகிறோம், குறை சொல்லிக்கிட்டே அலைகிறோம், பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றோம், பாடு பாடுன்னு சொல்றோம், வம்பு வம்புன்னு சொல்றோம். காரணம் பைபிள் வாசிக்காததுதான், காரணம் ஜெபிக்காததுதான். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா, வேதம் வாசிக்கிறவங்களா இருந்தா, ஆப்போசிட் உங்களை வம்பிழுக்கிறவங்கள மனசுக்குள்ள சொல்லி பாருங்க, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லி கூட வம்பிழுக்க கூடாது, இயேசுவின் நாமத்துல நாவை கற்றேன்னு சொல்லி பாருங்க, அவன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். அவ்வளவுதானா? ஆமென். ட்ரை பண்ணி பாருங்க. நான் பண்ணி பார்த்துருக்கேன். ஏதாவது ஓவரா பேசுற, வாய் பேசுற கேஸ் வந்துச்சுன்னா மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வைங்கப்பா, அந்த நாவை எப்படியாவது அடைங்க ஆண்டவரே, கிருபையில் நிற்க வைங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். அது வந்தது அப்படியே வந்த ஸ்பீடோட வந்துட்டு எதுக்கு வந்தோன்னே தெரியாம போகும். ஆமென். அல்லேலூயா. இதை அனுபவிக்கணுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைய மாதிரி ஒரு சந்தோஷம் எதுலயும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பரலோகத்துல எதை கட்டுறீங்களோ அது பூமியில என்ன பண்ணும்? சாரி, பூமியில எதை கட்டுறீங்களோ அது பரலோகத்துல என்ன பண்ணும்? கட்டப்படும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கணும், வேதம் வாசிக்கிறதுக்கு நேரத்தை கொடுக்கணும், ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை கொடுக்கணும், சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நேரத்தை கொடுக்கணும், ஆண்டுடைய ஆலயத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு சிஸ்டர் கடந்த நாள்ல சொல்றாங்க, பாஸ்டர் அங்க 2 மணி நேரம் ஆராதனை பாஸ்டர். எத்தனை மணி நேரமா? ஆனா படம் எத்தனை மணி நேரம்? பார்த்துருக்கீங்க? பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்க.
அதனால தானே தெரியுது. படம் 3 மணி நேரம்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுது. காரணம் என்ன? பார்த்துருக்கீங்க. ஆனா உங்களுக்கு 2 மணி நேரம் இங்க இருந்துட்டு வர்ற பாஸ்டர் ஒரு 10 நிமிஷம் எடுத்தாருன்னா மேலையும் கீழே என்ன பண்றீங்க? பார்க்கிறோம். எவ்வளவு ஒற்றுமையா சொல்றாங்க பாருங்க. இனிமே பார்க்க மாட்டோம்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்கம்மா. ஆமென், அல்லேலூயா. ஆமா, நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். தாழ்மையா சொல்றேன், அன்பா சொல்றேன், தயவு செய்து கூட்டம் தொடங்குறப்பே வாங்க. அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. உங்க பிள்ளைங்க பெரிய ஒழுக்கத்தை கத்துக்குவாங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களை நீங்க திருத்த முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நீங்க பாஸ்டர் கிட்ட வீம்பு பிடிச்சுக்கிட்டு, சபையில வீம்பு பிடிச்சுக்கிட்டு, நான் வர்ற நேரத்துக்கு தான் வருவேன், நான் போற நேரத்துக்கு தான் போவேன், நான் செய்யறதுதான் செய்வேன், நீங்க பண்ணி பாருங்க. உங்க பிள்ளை ஒரு 6வது தாண்டும் போது 7வது தாண்டும் போது, பாஸ்டர் என் பிள்ளை இப்படி பண்ணது பாஸ்டர், எல்லாம் நீ பண்ணதுதான். நீ பண்ணதை பார்த்துச்சுல, நீ பாஸ்டர்கிட்ட பேசின ஸ்டைலு, நின்ன ஸ்டைலு, நடந்த ஸ்டைலு, ஆலயத்துக்கு வந்த நட, வந்து இப்படி பார்த்து எங்க உட்காரலான்னு பண்ணு. இப்ப என்ன பண்ணுது? அது அந்த விதை இப்ப என்ன பண்ணிருக்கு? வளர்ந்து கனி கொடுக்குது. அது என்ன கனி? கசப்பான கனி. உண்மையிலே பிள்ளைங்க பேசி கத்துக்கிறத விட பார்த்து நிறைய கத்துக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை பிள்ளைகளுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையா இருக்கணும். என் பிள்ளைகளை நான் பைபிள் படின்னு சொல்றேன்னா நான் பைபிள் படிக்கிறேன். என் பிள்ளைங்களை ஜெபின்னு சொல்றேன்னா நான் ஜெபிக்கிறேன். என் பிள்ளைங்களை உண்மையா இருன்னு சொன்னா நான் உண்மையா இருக்கிறேன். போய் பேசுறது இல்லை, நான் மாத்தி மாத்தி பேசுறது இல்லை. தீரநகர்ல இருந்துகிட்டு ஜங்ஷன்ல இருக்கேன்னு சொல்றது இல்லை, எங்கேயோ இருந்துட்டு வீட்டுல இருக்கிறேன்னு சொல்றது இல்லை, பஜார்ல இருந்துகிட்டு எங்கேயோ இருக்கேன்னு சொல்றது இல்லை. அக்கா உங்களை தான் சொல்றாருன்னு சொல்லுங்க, அண்ணன் மாதிரி சொல்லுங்க, அண்ணன் உங்களை தான் சொல்றாரு அப்படின்னு. பொண்டாட்டிகிட்ட கூட நிறைய புருஷன் மாதிரி இருக்கிற இடத்த சொல்றது இல்லை. ஏன்னா இது கடிக்குமே. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிக்க முடிய நிலையில அதுக்கு பயந்துக்கிட்டே இதுக்கு அப்படியே இந்த அம்மா போன் வந்த உடனே கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. எதை சொல்றது, என்ன சொன்னாய் சரியாவான்ட்டு அப்படியே பயப்படுது. உண்மையை பேசி பழகுங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நான் என்ன சொன்னேன்? கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? நேரத்தை கொடுக்கணும், நேரத்தை கொடுக்கணும். ஆண்டவருக்கு முதல் அந்த டைமிங்கை கொடுத்து பாருங்க. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான், அவரை கண்டடையத்தக்க சமீபத்தில் என்ன பண்ணணும்? தேடணும். அவரை தேடி பாருங்க. உங்களுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால பாட்டுக்காரன் சொல்றாரு, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. ஓ பிரசன்னா எത്ര ആനന്ദം, പ്രസന്ന ആനന്ദം അതായം കൊണ്ട് செல்லுவே, அதாயம் கொண்டு செல்லுவே. ஒவ்வொரு செல்விடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல செலவிடுற அந்த நிமிஷம், நைட்டு தூங்கவே இல்லை. ஆனா என்ன எப்படி இருக்கு? தூங்குன மாதிரி இருக்கா? ஆமா. அவரோட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும், வாசிக்கிற வேத வசனம், ஜெபிக்கிற முழங்கால நிக்கிற அந்த நிமிஷங்கள் நம்மை பலவானாய் மாற்றும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்தது 4வது யோவான் 1ஆம் அதிகாரம் 35 முதல் 51 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே 2 சீஷர்கள், யோவான் 2 சீஷர்கள் இயேசுவை பின்தொடர்கிற காரியத்தை பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 43வது வசனத்துல பார்க்கும் பொழுது, பிலிப்பு எனக்கு பின் சென்று வா என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு
என்னை பின்தொடர கடவன். நாலாவது, நம்மையே கொடுக்கணும். நம்மையே கொடுக்கணும். முதல்ல தசமபாகம் கொடுக்கணும், ரெண்டாவது காணிக்கை கொடுக்கணும், அவருக்காக நேரத்தை கொடுக்கணும், நாலாவது நம்மையே கொடுக்கணும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியம். ரெண்டாவது ஊழியர்களுக்கு கொடுக்கணும். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அந்த பவுல் சொல்றார், மக்கெதோனியா மக்கள் அவருக்கு செய்த சில கைத்தாங்களை பற்றி, அவர்களுக்கு செய்த சில உதவியை பற்றி, சில உபகாரங்களை பற்றி அங்கே அந்த ஜனங்களை வாழ்த்தி எழுதுகிற அந்த சில சம்பவங்களை பார்க்கிறோம். ஊழியர்களை தாங்குகிறவர்களாய் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்னு தேவனுக்கு கொடுக்கணும், ரெண்டாவது யாருக்கு கொடுக்கணும்? ஊழியருக்கு கொடுக்கணும், மூணாவது அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். அதான் நான் சொன்ன வரிப்பணம் கொடுத்தாங்க. நாலாவது ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். சங்கீதங்களின் புஸ்தகம் 112ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றும் என்றென்றும் என்றென்றும். ஏழைகளுக்கு கொடுக்கிறவர்களா இருக்கணும். அதே மாதிரி 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவன் தாராளமாய் ஏழைகளுக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அப்பமும் வஸ்திரமும் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. 4 காரியம் சொன்னேன். தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல என்ன செய்யணும்? தசமபாகம் கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும், நேரத்தை கொடுக்கணும், நம்மையே கொடுக்கணும். அதே போல தேவனுக்கு கொடுக்கணும், ஊழியருக்கு கொடுக்கணும். அடுத்து யாருக்கு கொடுக்கணும்? வெரி குட். அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் மூணாவது. நாலாவது யாருக்கு கொடுக்கணும்? ஏழைகளுக்கு கொடுக்கணும். 4 சம்பவம் சொன்னேன். ஆண்டவர் எதெல்லாம் கொடுத்தார்னு சொன்னேன். நீங்க இன்னைக்கு என்னத்தை கொடுக்க விரும்புறீங்க? என்னத்தை கொடுத்தாலும் ஆண்டவர் அதை பலத்தனையாய் திருப்பி கொடுப்பார். ஆண்டவருக்கு நீ எதெல்லாம் இழக்கிறாங்களோ அதெல்லாம் பூமியில 100 பெற்றுக் கொள்வார்கள் வசனம் சொல்லுது. தாயை இழந்தாலோ, பிள்ளைகளை இழந்தாலோ, வீடை இழந்தாலோ, எதை இழந்தாலும் எப்படியா? 100 எங்க? பூமியில. எல்லாரும் கண்களை மூடுங்க, எளிமை நில்லுங்க பார்க்கலாம். நீங்க என்னத்தை கொடுக்க தீர்மானிக்கிறீங்க? ஆண்டுடைய வார்த்தைக்கு முன்பதாக கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என்னை கொடுப்பதற்காக பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றின்னு சொல்லுங்க. விதைக்காம அறுவடை பண்ண முடியாது. ஒரு விதை விதைப்பதற்கு ஆயத்தமானால் அந்த மரம் பல கனிகளை கொடுக்கும். ஒரு விதை. நீங்க எதை விதைக்க விரும்புறீங்க? கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, தீர்மானிங்க பார்க்கலாம். ஊழியத்திற்காக இழந்தவங்க யாரும் தரித்திரரானதில்லை. ராஜ மேன்மைக்காக கஷ்டப்பட்டவர்கள் நஷ்டப்பட்டதில்லை. எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என்னை கொடுப்பதற்கு எனக்கு பலன் தாங்கப்பா. தசமமாக கொடுப்பதற்கு இன்றைக்கே தீர்மானிங்க. காணிக்கை கொடுப்பதற்கு இன்றைக்கே தீர்மானிங்க. சிறந்ததை கொடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிறதுல சிறந்ததை கர்த்தருக்கு என்று கொடுங்க. சிறந்ததை கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தருக்கு கொடுக்கிறீங்க. எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாங்கப்பா. என் நேரத்தை கொடுப்பதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அதை போல ஆண்டவரே, என்னே கொடுப்பதற்கு, என்னே அர்ப்பணிப்பதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நீங்கள் அரசு சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஜெபிங்க. ஹல்லேலூயா.